ஹாய், நான் உங்கள் நந்தினி, ஆரோக்கிய யோகாலயாவில் இருந்து. இன்று நாம் பார்க்க போகிறது நம் உடலின் அதிசயங்களும் உடலோட இயக்கத்தை பற்றியும் ஒரு சின்ன காணொலியில் காண்போம். ஓகே, இந்த உலகத்தில் நம்பர் 1 அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒன்றும் நீங்கள் வியப்படைய தேவையில்லை, மனித உடல் தான். ஆமாம், இதுதான் முதலும் கடைசியமாக இருக்க மிகப்பெரிய அதிசயம். மனித உடலை போன்ற உன்னதமான ஒரு படைப்பை இயற்கை இதற்கு முன்பும் படைத்ததில்லை, இதுக்கப்புறமும் படைக்க போகிறதில்ல. இது இயற்கையின் படைப்பு என்று சொல்கிறத விட பரிணாம வளர்ச்சியின் மகத்துவம்னு கூட சொல்லலாம். இப்போ நாம் உடல் உறுப்புகள் அமைக்கப்பட்ட விதத்தையும் அது இயங்கக்கூடிய விதம் பற்றியும் இங்கே நம்ம பார்ப்போம். மனிதனுக்கு 2 கால்கள் இருப்பதால் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நல்ல வசதியாக தான் இருக்குது. 2 கைகள் இருப்பதால் நல்லா வேலை செய்ய முடிகிறது. இன்னும் 2 கை இருந்திருந்தால் கூட நல்லா தானே இருந்திருக்கும். ஏன் இல்லை? மனிதனுக்கு முகத்தில் 2 கண்கள் இருக்குது, அது எதற்காக? ஒரு கண் போதாதா? அது சரி, 2 கண்களும் முகத்தில் ஒரே பக்கமாக இருக்கே, அதுக்கு பதிலாக முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் இருந்திருக்கலாம்ல, இன்னும் வசதியாக இருந்திருக்கும் இல்லையா? 2 செவிகள் இருக்கிறது, அது எதற்காக? அவை ஏன் இன்னும் திறந்தே இருக்குது? எப்போதும் ஏன் அது திறந்தே இருக்குது? பார்க்கக்கூடாத காட்சிகள் என்ன கண்ணை இறுக்கி மூடிக்கிறோமே, அதுபோல் வெடி சத்தம் கேட்கும்போது இடி இடிக்கும் போதும் காதை மூடிக்கொள்றதுக்கு வசதியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். மற்ற மிருகங்களுக்கு இருப்பது மாதிரி இல்லாமல் மனிதனுக்கு மூக்கு ஏன் நீளமாக இருக்குது? மூக்கில் 2 துவாரங்கள் ஏன் இருக்குது? இருதயம் ஒன்று தானே இருக்குது, 2 இருக்கக்கூடாதா? ஒரு இருதயம் நின்றுட்டா இன்னொரு இருதயம் வேலை செய்யும்ல. கவலை வந்து நெருக்கும் போது மனம் உடைந்து விட்டது என்றோமே, மனம்னா என்ன? மண்பானையா அது உடஞ்சி போகிறதுக்கு? மனசு சரியில்லைன்றோமே, அது மனம் இந்த உடம்புல எந்த மூலையில் இருக்குது? யாருக்காவது காட்ட முடியுமா? மூளைன்றது எல்லா உடம்பில் தானே இருக்குது, பிறகு எதற்கு ஒவ்வொரு மூளையும் வேறு வேறு மாதிரி சிந்திக்குது? இந்த மூளை மிருகங்களுக்கு கூட தான் இருக்குது, அவையெல்லாம் சிந்திக்குதா என்ன? மனித மூளைக்கு மட்டும் இப்படி ஒரு ஆற்றல் எப்படி வந்தது? பூனைக்கு இருட்டில் கண்ணு நல்லா தெரியும், ஆனால் மனிதனுக்கு விளக்கு இல்லாமல் ஏன் பார்க்க முடியல? நாய்க்கு இருக்கும் மோப்ப சக்தி ஏன் மனிதனுக்கு இல்லை? ஒட்டகம் ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை மொத்தமாக சாப்பிட்டுது. ஒரு அற்பமான ஒரு மூட்டை பூச்சி 6 மாதம் கூட சாப்பிடாம இருக்கும். தேள் 1 வருடம் கூட சாப்பிடாமல் இருக்கும். இது போன்ற ஆற்றல் மனிதனுக்கு ஏன் இல்லை? மனித உடலில் இருக்க ரகசியத்தை பற்றி இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு. இன்னும் நாம் நிறைய கண்டுபிடிக்கவே இல்லை. மனிதனோட உடலில் இருக்க ரகசியத்தையும் அதிசயங்களையும் இங்கே நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி உடலுக்கான அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்க உடனே பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பாடிக்குள்ளே இருக்க ஹேர் கண்டிஷ்னர். நம்ம ஏசி போட்டு நாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ நமக்குள்ளே இருக்க ஹேர் கண்டிஷ்னரை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.